பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள் இணைந்திருக்கார். திரு கோட்டீஸ்வரன், ஆளுநரை சந்தித்து புகார் கடிதம் கொடுப்பவர்கள் நம்ம பார்த்துருக்கோம். எதிர்க்கட்சியாக திமுக இருந்தப்பவையும் அதிமுக இருந்தப்போ பாஜக எல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ விஜய் ஆளுநரை சந்திக்கிறார், ஒரு புகார் மனுவை கொடுக்கிறார். விஜயனுடைய இந்த நகர்வை அரசியல் நகர்வாக பார்க்கணுமா? உங்களுடைய பார்வை. நேயர்களுக்கு வணக்கம். தந்தை நேயர்களுக்கு இது முழுக்க முழுக்க ஒரு அரசியல் நகர்வு தான். அதாவது ஒரு அரசியல் கட்சி என்பது ஆட்சி அதிகாரத்தில் இல்லாத பொழுது கவர்னரை பார்த்து ஒரு மனு கொடுத்து இதுல சட்டம் ஒழுங்கு சரியில்லை, இல்ல இந்த பிரச்சனையில அரசோட அணுகுமுறை சரியில்லை, போதிய விசாரணை பத்தல, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த பல்வேறு கோரிக்கைகளை ஆட்சியில் இல்லாத கட்சிகள் இல்ல எதிர்கட்சிகள் ஒரு ஆளுநரை சந்தித்து கொடுப்பது என்பது கிட்டத்தட்ட ஒரு 30-40 அரசியல் கால வரலாறு. அந்த ஒரு வரலாறு இது ஒரு சம்பிரதாயம். இப்போ விஜய் போய் ஐயா கவர்னரை பார்த்து இந்த மனு கொடுக்கறதுனால எதுவும் மாற போறது கிடையாது. பட் ஒரு அரசியல் அழுத்தம் ஆளுங்கட்சிக்கு எதிராக வரும். முதல் பார்வை. இரண்டாவது, ஒரு அரசியல் கட்சி நடத்துறவங்க இதெல்லாம் பண்ணிருக்காங்க, இதை நம்ம பண்ணாம விட்டா நம்மள ஒரு அரசியல் கட்சியா பெருசா ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்ற அந்த ஒரு தோரணை அதை காட்டும். மூணாவது, இப்போ விஜய் சார்ந்தவர்கள், விஜயோட கட்சிக்காரர்கள் அவர்களுக்கு ஆளுநரை பார்த்து கூட எங்க கட்சி தலைவரும் மனு கொடுத்தாரு, கோரிக்கை வச்சாரு. இந்த விஷயத்துல மாணவி பாலியல் சீண்டல்ல விஜய் அவர்களும் அரசியல் ரீதிகள் என்னென்ன அணுகுமுறை பண்ணணுமோ அதையும் விஜய் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கு பிரச்சாரம் பண்றதுக்கு இது உதவும். இந்த 3 ஆதாயங்கள் இருக்கு விஜய் அவர்களுக்கு. இதனால மக்களுக்கு என்ன ஆதாயம், இதனால பாதுகாப்பு இமீடியட்டா இதாகுமா அப்படின்றது கிடையாது. இதை விட விஜய் அவர்கள் அவர் கட்சியில கோர்ட்டுக்கு போய் ஒரு கேஸ் போட்டு இந்த மாதிரி சிசிடிவி கேமரா எல்லாம் வேலை செய்யாம இருக்கு, இந்த மாதிரி வேந்தர்கள் எல்லாம் போடாம இருக்காங்க, அதற்கு காரணமும் கவர்னர் தான், கவர்னரே நிறைய போஸ்ட் அப்பாயிண்ட் பண்ணாம இருக்கிறதுனால சில பல பிரச்சனைகள் மாணவர்களுக்கு இருக்கு, அதனால கோர்ட் இது சட்ட ரீதியா நடவடிக்கை எடுத்து பாதுகாப்பு உறுதி செய்யணும், மாணவர்களுக்கு மாணவ சொந்தங்களுக்கு அங்கேயே ஒரு காவல்துறை கட்டுப்பாடு அறை ஒண்ணு வரணும், அந்த மாதிரி ஒரு கோரிக்கைகள் அப்படி வச்சாருன்னா அதனால அரசியலை தாண்டி மக்களுக்கு உண்டான மாணவர்களுக்கு உண்டான தீர்வு வரும். பட் அதை விஜய் செய்யல. பட் விஜய் நானும் ஒரு சம்பிரதாயத்துக்கு ஒரு கட்சி என்ன நடவடிக்கை பண்ணுமோ அந்த நடவடிக்கை மேற்கோள் கட்டுறாரு. அதனால அவருக்கு கவர்னரை பார்த்துக்கிறாரு, கொடுக்குறாரு. இது முழுக்க முழுக்க ஒரு அரசியல் நகர்வு தான். இதுல யார் எதிர்கட்சி அப்படின்றதுல ஒரு போட்டி இருக்கும். ஏன்னா அதிமுக பலமுறை இதே போல மனுக்களை கொடுத்திருக்கிறது. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பெட்டியெல்லாம் எடுத்துட்டு போய் ஆளுநர்கிட்ட மனு கொடுத்தாரு. இப்போ விஜயும் நானும் எதிர்கட்சி அப்படின்ற அதை காட்டுவதற்காக இந்த சந்திப்பா பார்க்கலாமா? நெறியாளர் சொன்ன அந்த கேள்வியிலேயே பாத்தீங்கன்னா அதுல இருந்து விடை வருகிறது. நானும் எதிர்கட்சி, நானும் பிரதான எதிர்கட்சி. இன்னைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுக மாணவர்களுக்கு போதிய பாதுகாப்பு கொடுக்கல, பெண்களுக்கு உண்டான பாதுகாப்பு கொடுக்கல. காலையில ஒரு கடிதம் எழுதுறாரு பெண்களுக்கு, அதை தொடர்ந்து மாலையில போய் ஆளுநரை பார்த்து ஒரு கடிதம் கொடுக்குறாரு. அப்ப என்னன்னா அவர் அந்த அரசியல் நகர்வுக்கு உண்டான வேலையை செய்யறாரு. நான் எதிர்கட்சியா நான் வந்துட்டேன், நான் எதிர்கட்சியா செயல்படுறேன். என்ன செயல்பாடு பண்ணீங்கன்னா நான் ஆளுநரை பார்த்து புகார் கொடுத்தேன், மாணவிகளை தைரியமா இருக்க சொல்லி நான் கருத்து சொன்னேன், ஒரு தைரியத்தை கொடுத்தேன் அப்படின்னு அந்த கிளைம் பண்றதுக்காக செய்யக்கூடிய முயற்சி இது. இந்த முயற்சினால அதிக பலன் விஜய் அவர்களுக்கு. மற்றபடி அதுல நீங்க கூர்ந்து கவனிச்சீங்க அப்படின்னா இது ஒரு ஒரு எல்லாரும் செய்யக்கூடிய அந்த ஒரு சாதாரணமான ஒரு அரசியலா தான் பாக்குறேன். இதை தாண்டி விஜய் பனையூரை தாண்டி அரசியல் பண்ணல அப்படின்ற விமர்சனங்களும் இருந்தது. அந்த விமர்சனங்களுக்கான பதிலாகவும் இந்த சந்திப்பை ஆளுநர் மாளிகைக்கு வந்திருக்கிறத பார்க்கலாமா? இதனுடைய தொடர்ச்சி மக்களை சந்திப்பது மாதிரியாக ஏதாவது இருக்குமா? கண்டிப்பா இது ஒரு முக்கியமான கேள்வி நீங்க கேட்டது. ஏன்னா அவர் மேல அந்த ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. வெள்ளத்துல பாதிக்கப்பட்டவங்களை கூட பனையூருக்கு கூப்பிட்டு அங்க வர வச்சு அவர் போதிய நிவாரணம் கொடுக்குறாரு, இவரு போய் மக்களை சந்திக்கிறது இல்லைன்னு அந்த ஒரு விமர்சனம் இருந்தது. இப்ப விஜயோட ஆதரவாளர்களுக்கு கட்சிக்காரர்களுக்கு என்னன்னா, பாருங்க ஆளுநரை போய் பார்த்தாரு, ஆளுநரோட 1/2 மணி நேரம் பேசினாரு. என்ன பேசினாரு விஜய்? பெண்கள் பாதுகாப்பு பத்தி பேசினாரு, மாணவர்களோட பாதுகாப்பு பத்தி பேசினாரு, கல்வி நிறுவனங்கள் எவ்வாறு இருக்கணும் அப்படின்றதெல்லாம் பேசினாரு. அப்படின்னும் போது அது ஒரு அரசியல் பேசு பொருள். அது ஒரு செய்தியில ஊடகத்துல தலைப்பு செய்தி ஆகும். இப்ப இன்னைக்கு நம்ம பேசுறதுக்கு காரணம் என்ன? இதற்கு காரணம் விஜய் அவர்கள் போய் ஆளுநரை பார்த்தது. அப்ப பனையூரை தாண்டி அந்த அரசியல் பண்றதுக்கு விஜய் அவர்கள் தயாராகி இருக்கிறார் அப்படின்றது முதல் பார்வை. இரண்டாவது, ஊடக வெளிச்சம், செய்தித்தாள்ல அந்த செய்தி வர்றது, இதெல்லாம் அவருக்கு கிடைக்கக்கூடிய லாபம். இது இரண்டாவது. மூன்றாவது, பனையூரை தாண்டியும் விஜய் அரசியல் பண்றாரு. ஏன்னா விஜய் போகும்போது பாத்தீங்கன்னா ஒரு 4 பேரை சாலையில வணக்கம் வைப்பாரு, சாட்டா காட்டுவாரு, கும்பிடுவாரு. இதெல்லாம் அரசியல் தோரணை தான். அப்ப அங்க மாணவர்கள் பார்த்துட்டு விஜய் போய் கொடுத்தாருன்னா அதெல்லாம் ஷேர் பண்ணுவாங்க, அதெல்லாம் பேசுவாங்க. இது எல்லாமே விஜய் அவர்களுக்கு ஒரு சாதகமான ஒரு விஷயம். பனையூரை தாண்டி நான் அரசியல் பண்றேன் அப்படின்றத காட்டுறதுக்கு இது உதவும். மூன்றாவது, அவர் மீது வைக்கக்கூடிய அந்த விமர்சனம் இருக்கு இல்லையா, பனையூரிலிருந்து தாண்டி ஒரு அரசியல் பண்ண அந்த விமர்சனம் என்பது இதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா குறையும். அப்ப அடிக்கடி போய் இதோட நிறுத்தாம நாளைக்கு ஒரு வழக்காடு மன்றத்துல போய் ஒரு உச்ச நீதிமன்றத்திலயோ இல்ல ஹைகோர்ட்லயோ இவர் ஒரு கேஸ் தொடுக்கிறாரு, வழக்கு தொடர்றாரு, மாணவர்களுக்கு நாங்களே சரியா இவங்க போதிய பாதுகாப்பு கொடுக்கல,
அப்படின்னு அவர் ஒரு வழக்கு தொடர்றாருன்னா அது வந்து இதுக்கு அடுத்தது. அது வந்து ஏதோ சம்பிரதாயம் இல்லை. ஒரு வழக்காடு மன்றம் போய் நீதிமன்றத்தினுடைய அந்த முக்கியத்துவத்தை நாடுவது என்பது அது வந்து தீர்வு கொடுக்கும், நிறைய தீர்வு கொடுக்கும். ஏன்னா நம்ம எல்லாமே வந்து ஜனநாயகத்துல கேள்விக்குறியா இருக்கும்போது நம்ம கடைசியா மக்கள் நம்புறது ஒரு விஷயம் நீதித்துறை தான். அப்ப விஜய் அவர்கள் நீதித்துறையும் போறாருன்னா அப்ப ஒரு முழு ஒரு அரசியல்வாதியா கொஞ்சம் கொஞ்சமா மாறுறாருன்னு நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு ஸ்டார்டிங், ஒரு புள்ளி. இந்த புள்ளியில இருந்து அவர் ஆரம்பிக்கிறாரு. இந்த புள்ளினால கிடைக்கக்கூடிய அந்த விளம்பரங்கள், இதனால கிடைக்கக்கூடிய அந்த ஆலோசனைகள், அந்த கட்சிக்கு பிரச்சாரம் எல்லாம் விஜய்க்கு வந்து அது நல்லபடியா அமையும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.